ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தொடர்ந்து சமாரியாவில் அவன் 1 மாதமே ஆட்சி செய்தான். 1 மாதம் தான் ஆட்சி செய்தான். பாருங்க, வாழை எடுத்தவன் வாழாலே மடிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வாழை எடுத்து ஆட்சியை பறித்தானால அவனுக்கு எத்தனை காலங்கள். இன்னொரு அரசன் 7 நாட்கள் ஆட்சி செய்தான். சிம்ரி 7 நாட்கள். அதாவது பாஷாவுடைய குடும்பத்தை அழித்தவன் சிம்ரி, ஏலாவை கொன்றவன். அவன் 7 நாட்கள் தான். அவன் தானாகவே நெருக்கடி வந்தவுடனே அவன் என்ன செய்வான், அரண்மனையில் இருந்து கொண்டு அவனே எரியூட்டி, திருஷாவில் இருந்து கொண்டு அரண்மனையை எரியூட்டி இறந்து விடுவான். அதான் நிகழ்ந்தது. 7 நாட்கள் அரசன். இவன் 1 மாத அரசன். ஷலூம் என்கிறவன் 1 மாதத்திலே அரசனாக இருக்கிறான். தொடர்ந்து காதி என்பவனின் மகனான மெனகேம் திர்சாவிலிருந்து புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்து சலூமை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாய் அரசனானான். ஆக இது ஏன் இப்படி அடிக்கடி நடக்கிறது என்றால், முதலாவது காரணமாக நாம் எப்படி பார்க்கலாம்னா, இந்த குலங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வேறுபாடுகள். உன்னுடைய குலம் வரக்கூடாது, என்னுடைய குலம்தான் வரணும், என்னுடைய குடும்பம் வரணும், உன்னுடைய குடும்பம் வரக்கூடாது என்கிற அந்த போட்டா போட்டிகள் ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு குலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத நிலை. அதனால் ஒரு குடும்பத்திற்கு எதிராகவோ அல்லது ஒரு குலத்திற்கு எதிராகவோ இன்னொருவர் எதிர்த்தெழுவது, இன்னொரு குலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத ஒரு தன்மை, இது முக்கியமான காரணம். அதனால தான் இங்கே பார்த்தோம்னாவே இதில் எப்ராயிம் என்கிற குலம் வந்திருக்கிறது, இஷாக்கார் என்கிற குலம் வந்திருக்கிறது, மீண்டும் எப்ராயிம் என்கிற குலம் வந்திருக்கிறது, அப்புறம் இசாக்கார் என்கிற குலம், அப்புறம் மனாசே என்கிற குலம், அப்புறம் காத் என்கிற குலம், அப்புறம் எப்ராயிம் என்கிற குலம், ரூபன். இந்த குலங்கள் தான் மாறி 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 வருகின்றது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஒரு குலம் வருவதை இன்னொரு குலம் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறது. தென்னாட்டில் அப்படி இல்லை. ஒரே குடும்பம், தாவீது குடும்பம், வேற யாரும் வர முடியாது. அதில் மாற்று என்று சொன்னாலே ஒரே ஒருத்தி மட்டும்தான். அது அத்தாலியா மட்டும்தான். யாருன்னா ஆகாபனுடைய மகள், அகாசியாவனுடைய சகோதரி. அப்படின்னா இது ஏன் இவளை மட்டும் நாம் தனித்து எடுக்கிறோம் என்றால், யூத இனத்தோடு அவள் இணைந்து விட்டாலும், அதாவது யூதா நாட்டைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து விட்டாலும் யூதா நாட்டினுடைய பெண் அல்ல. யூதாவில் உள்ள அரசனுக்கு திருமணமானவள், ஆனால் வடநாட்டை சேர்ந்தவள். ஆனால் அவள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாள். அப்படின்னா அவள் வடநாட்டை சேர்ந்தவள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவளுடைய பிள்ளைகளை ஒருவேளை நாம் அந்த யூதா இனத்தில் சேர்க்கலாம், ஆனால் அவளை சேர்க்க முடியாது. வடநாட்டு இனம் என்று தான் சொல்ல முடியும். அவளை தவிர மற்ற எல்லாருமே எந்த பாரம்பரியத்தில் வருகிறவர்கள், தாவீதுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் வடநாடு அப்படி அல்ல. முழுக்க 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 ஒரு குடும்பம், அடுத்த குடும்பம், அடுத்த குடும்பம், அந்த குடும்பங்கள் கூட வெவ்வேறு குலங்களை சேர்ந்ததாக தான் இருக்குது. எனவே ஒரு குலம் இன்னொரு குலம் வருவதையோ, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் வருவதையோ விரும்பவில்லை. அவர்களுக்குள்ளே போட்டா போட்டி. அரசன் வலிமையுடையவனாக இருக்கின்ற போது அவன் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடிகிறது. ஆனால் வலிமையற்ற அரசன் வருகின்ற போது
குழப்பங்கள் வருகிறது. 6 மாதம். இதுவும் முக்கியமான காரணம். எனவே ஒரு அரசனுடைய வலிமை வைத்துதான் அவன் எவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்ய முடியும் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. 2ஆம் யெரொபெயாம் ஏறக்குறைய 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்றால் அவன் வலிமையான அரசன். ஆகாப்பு ஏறக்குறைய 19 ஆண்டுகள் அல்லது 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்றால் வலிமையுடைய அரசன். அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. இப்படி நீண்ட காலங்கள் ஆட்சி செய்த அரசர்கள் வடநாட்டில் இல்லை. 2ஆம் யெரொபெயாமை தவிர மற்ற எல்லாரும் ஏகு ஏறக்குறைய ஒரு 22 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் அல்லது 18 ஆண்டுகள் அவ்வளோதான். மற்ற அரசர்கள் எல்லாருமே 15 ஆண்டுகள் இப்படி தான் வருதே ஒழிய நீண்ட ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்ததாக இல்லை. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று சிந்தனையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது அரசாட்சியில் குழப்பங்கள் வருகிறதோ, அந்த ஆட்சி காலங்கள் குறைகிறதோ அப்படின்னா அந்த நாட்டினுடைய வலிமை குன்றி போகிறது. அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமைப்படுவதற்கான தயாரிப்பு நடக்கிறது என்று பொருள். இதுதான் இந்த வடநாட்டினுடைய சூழல் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டாது இந்த வடநாடு அதன் பிறகு அடிமைப்பட்டுவிடும் என்பதற்கான ஒரு கட்டியம் கூறுவது போல தான் இது அமைகிறது. எனவே இந்த 3 நிலைகளில் இந்த அரசர்களுடைய குறுகிய ஆட்சி காலத்தை நாம் பார்க்கலாம். எனவே முதலாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு குடும்பமோ அல்லது ஒரு குலத்துக்கு எதிராக இன்னொரு குலம் எதிர்த்தெழுவது, அவங்களால அதை ஜீரணிக்க முடியவில்லை, ஒரு குலம் ஆட்சி செய்வதை. 2வது, வலிமையுள்ள அரசனாக இருந்தால் நீண்ட காலம், வலிமையில்லாத அரசனானால் குறைவான காலம். 3வது, வெகு விரைவாக அரசர்கள் மாற்றப்படுவது அல்லது ஒரு அரசன் இன்னொரு அரசனை கொலை செய்து ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்துவது என்பது அந்த நாடு அடிமைத்தனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் குறுகிய காலத்தில் இந்த நாட்டை இன்னொரு நாடு அடிமைப்படுத்தும் என்கிற அந்த நிலையை சுட்டி காட்டுகிறது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து சலூமின் பிற செயல்களும் அவன் செய்த சதியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மீண்டும் அதே செய்திதான். இஸ்ரேலின் அரசர்களின் குறிப்பேட்டில் இந்த சலுமை பற்றிய பிற செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் அது இடம்பெறவில்லை, எல்லா செய்திகளும். தொடர்ந்து பிறகு மெனகேம் திப்சாவை அழித்தான். பிறகு மெனகேம் திப்சாவை அழித்தான். இங்கே ஏன் திப்சாவை அழித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றால், மீண்டும் நாம் அரசர்கள் புத்தகத்துக்கு போகணும். முதல் அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 24 எடுங்கள். இது சாலமோனுடைய ஆட்சி காலத்துக்கு போகுது. சாலமோனுடைய ஆட்சி காலம் குறித்து சொல்லுகிற பகுதிகள் தான் அரசர்கள் முதல் அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரை நமக்கு தெரியும். அந்த இந்த பகுதிகளில் தான் கோவில் கட்டப்படுவது என்ற செய்திகள்லாம் வரும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை கோவில் கட்டுகின்ற அந்த நிகழ்வுகள் எடுத்து கூறப்படும். இப்போ 4ஆம் அதிகாரம் 24 வாசியுங்கள். திப்சாவிலிருந்து காசா வரை யூப்தரசின் மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசர்கள் அனைவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார். அதாவது சாலமோன் ஆட்சி செய்ததை இந்த செய்தி வழியாக ஆசிரியர் சொல்லுகிறார். திப்சாவிலிருந்து காசா வரை. திப்சா என்பது எங்கே இருக்குது? காசா எங்கே இருக்குது? காசா என்பது தெற்கே இருக்கிறது. அதாவது பாலஸ்தீன் நாடு என்று நாம் சொல்லுகின்ற அல்லது கானா நாடு என்று நாம் சொல்லுகிற அந்த வரைபடத்தில் கீழே இருக்கிற பகுதி காசா. சீனாய் மலைக்கு சற்று வடக்கே இருக்கிற பகுதி. சீனாய் மலைத்தொடர் கீழே இருக்குது. அந்த சீனாய் மலைத்தொடரிலிருந்து வடக்க கடற்கரையை ஒட்டி இருப்பது காசா. அந்த காசா ஸ்ட்ரைப் என்று இப்போ சொல்கிறாங்க. பலஸ்தீனியர்கள் வாழ்கிற பகுதி. அந்த காசாவிலிருந்து வடக்கு நோக்கி, காசா தெற்கிலே இருக்கிறது. திப்சா என்பது
ஏறக்குறைய தீர் சீதோன் பகுதி, இப்பொழுது லெபனான் பகுதி. அந்த திப்சா என்பது வடக்கிலே இருக்கிறது. இப்போ வடக்கிலிருந்து தெற்கு வரை, அதாவது மத்திய தரைக்கடலில் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரை யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது? சாலமோனுடைய ஆட்சி. அதாவது நீண்ட பகுதி என்று சொல்கிறார்கள். அப்படின்னா லெபனான்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது லெபனான் என்பது பொனீஷியா என்று அழைக்கப்பட்டது. அந்த பகுதியெல்லாம் இப்போ யார் கையில் தான் இருக்குது? சாலமோன் கையில் இருக்குது. சிரியாவினுடைய பெரும்பகுதிகள் சாலமோன் கைக்கு வந்துருச்சு என்கிறதை சுட்டி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் இவன் இப்போ என்ன பண்ணுறான்? திர்சா தொடங்கி அதன் எல்லைகள் அனைத்தையும் அழித்து, யார் பண்ணுறா? மெனகே வந்து திப்சாவை அழித்தான். அப்போ திப்சா வரை வடநாடு இருக்கிறது. இப்போ அதை பூரா அழிக்கிறான். மெனகே வந்து அழிக்கிறான். இவன் தொடர்ந்து திர்சா தொடங்கி அதன் எல்லைகள் அனைத்தையும் அழித்து அதில் இருந்த அனைவரையும் கொன்றான். திர்சா என்பது வடநாட்டினுடைய இரண்டாவது தலைநகர். முதல் தலைநகர் வந்து ஷெக்கேம், இரண்டாவது தலைநகர் திர்சா, மூன்றாவது தலைநகர் தான் சமாரியா. இப்போ இரண்டாவதாக தலைநகராக இருந்த திர்சாவை தொடங்கி அது இருக்கிற எல்லைகளை எல்லாம் அழிக்கிறான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு வெறியோடு இந்த மெனகேம் வந்து செயல்படுகிறான். ஷலூமை மட்டும் அவன் கொல்லவில்லை, அரசனை மட்டும் கொல்லலை, நாடு நகரத்தை எல்லாம் அழிக்கிறான். வடக்கே தொடங்கினது திப்சாவிலேருந்து தொடங்கி திர்சா என்பது ஏறக்குறைய ஷெக்கேமுக்கு அருகில் இருக்கிறது. நாட்டினுடைய மத்திய பகுதி, வடநாட்டினுடைய மத்திய பகுதி. அப்போ மேலேருந்து மத்திய பகுதி வரை அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளையும் அழித்து விட்டு அனைவரையும் கொள்கிறான். மக்கள் அனைவரையும் கொள்கிறான். அப்படின்னா அனைவரும்னா இவனுடைய குலத்து சேராதவர்களை கொன்று அழிக்கிறான். அதான் பொருள். இவனோடு தொடர்பில் இல்லாதவர்களை அவனை அழிக்கிறான். இவனுக்கு யார் யார் துணைக்கு நிற்க மாட்டார்களோ அல்லது இவன் யார் யாரை எதிரிகளாக நினைக்கிறானோ அத்தனை பேரை என்ன பண்ணுறான்? கொலை செய்கிறான். அதான் பொருள். தொடர்ந்து அவர்கள் தங்கள் நகர் வாயில்களை திறக்கவில்லையாதலில் அவன் அவர்களை வெட்டி வீழ்த்தியதோடு கருவுற்றிருந்த எல்லா பெண்களையும் வயிற்றை கழித்து கொன்றான். கொடுமை. இது வந்து கொடுமை. இந்த எப்போ வந்து இதே மாதிரி ஒரு அநாகரிகமான செயல் நடக்கும் என்றால் அந்த மனிதன் வந்து எந்தவித நீதியோ நேர்மையோ அல்லது உண்மையை பற்றியோ அக்கறை இல்லாத மனிதனாக இருக்கின்ற போது, அவனுக்கு வந்து எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி வருகின்ற போது அவனை வந்து நம்ம சாதாரண மனிதனாக எடை போடவே முடியாது. அதுதான் நம்ம தீவிரவாதி அப்படிங்கிறோம். இந்த தீவிரவாத எண்ணம் கொண்டு இருக்கிறவர்கள் அப்படிங்கிற போது அவனுக்கு வந்து மனிதர்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் இருக்காது. எல்லாரையுமே எதிரியாக பார்ப்பான். தனக்கு முன்னால் இருக்கிற அத்தனை பேரையும் எதிரியாகத்தான் அவனால் பார்க்க முடியும். தனக்கு உதவுகிறவர்களாகவோ அல்லது தனக்கு கூட இருக்கிறவர்களாகவோ அல்லது தனக்கு நன்மைகள் செய்கின்றவர்களாகவோ அவனால் பார்க்கவே முடியாது. அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விடும். அப்போ அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான், எதையும் செய்வதற்கு துணிவான். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அழித்தொழிப்பேன் என்று வெறித்தனம் கொண்டவனாக இருப்பான். அதுதான் இங்கே மெனகேமுக்கு வந்திருக்கிறது. எனவே திப்சாவை அழித்தான், திர்சா தொடங்கி அதன் எல்லைகள் அனைத்தையும் அழித்தான். அதுக்கு அவன் சொல்ல காரணம் என்னென்னா, அந்த மக்கள் வந்து நகர் வாயில திறக்கலை, அதனால நான் என்ன பண்ணேன், உள்ளே நுழைஞ்சு அதை உடைச்சி வெட்டி வீழ்த்தினேன் எல்லாரையும். மக்களை வெட்டி வீழ்த்தியது மட்டுமல்ல, கருவுற்ற எல்லா பெண்களின் வயிற்றையும் கிழித்து கொன்றேன். விவிலியம் அடிக்கடி இதே போல நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லும். உதாரணமாக கிளையாத்து பகுதிகளில் சிரியர்கள் வந்து இதே மாதிரி செயல்பட்டு இருக்கிறார்கள். இதை வந்து ஆமோசு சுட்டி காட்டுவார். கிளையாத்து வந்து சிரியர்கள் ஒரு போர்க்களமாகவே மாற்றியிருந்தார்கள். அவர்கள் செய்த தீச்செயலில் முக்கியமானது வந்து பெண்களை வயிற்றை கிழித்து கொள்வது, குழந்தையை வெளியில் எடுத்து கொள்வது. அதை போல ஒரு கொடிய செயல் வந்து மனித சமுதாயத்தில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. போர் நடந்தால் கூட முக்கியமாக பெண்கள், அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், அவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சட்ட ரீதியாக, அது இன்றைக்குள்ள சட்டம் அல்ல,
மனிதன் எப்போ தோன்றினானோ, எப்போ போரிட தொடங்கினானோ அந்த காலம் தொட்டு செயல்பட்டு கொண்டிருந்த சட்டம். யார் யார் இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, குழந்தைகள், முதியவர்கள், அத்தனை பேரையும் பாதுகாத்து விட்டு தான் நீ போர் நடத்தணும். சூரியன் உதித்த பிறகு, சூரியன் மறைவதற்கு முன்னால். சூரியன் உதித்த பிறகுதான் போர் ஆரம்பிக்கணும். சூரியன் மறைந்த பிறகுதான் மறைவதற்குள் போரை நிறுத்தி வேண்டும். இருட்டுக்குள்ள போரிடக்கூடாது. இதெல்லாம் சில நெறிமுறைகள். அந்த அடிப்படையில் தான் போர் தர்மம் என்ற ஒன்று அடிப்படையில் இருந்தது. ஆனால் சில இந்த வரம்புகளை எல்லாம் மீறுகிறவர்கள், அவர்களுக்கு சட்டங்கள் இல்லை. இந்த மனகேமுக்கும் என்றால் சலூமும் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவன் தான், இந்த தீவிரவாத பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவன் தான். என்றால் இவன் யாரை கொன்றான்? சக்கரியாவை கொன்றான். அதனால் இப்போ சக்கரியாவை கொன்ற ஷலூம் இப்பொழுது பலியாகிறான் 1 மாதத்துக்குள்ள. யாரால்? மனகேமினால். இப்போ 2 எல்லாருமே, இந்த அது ஷலூமாக இருந்தாலும் சரி அல்லது மனகேமாக இருந்தாலும் சரி, இந்த தீவிரவாத சிந்தனை அவர்களுடைய எண்ணங்களிலே வேறு கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மொழி இல்லை, மதம் இல்லை, அவங்களுக்கு மனிதம் என்கிற தன்மை இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தாங்கள் வாழணும், தாங்கள் மட்டும்தான் வாழணும் என்கிற அந்த அடிப்படை சிந்தனை. அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியை, இந்த மனகேம் செய்கின்ற அந்த செயலை, குறிப்பாக இஸ்ரேலின் அரசன் ஷலூமை கொள்ளுகின்ற அந்த நிகழ்வையும், அதுவும் குறிப்பாக திர்ஷா தொடங்கி அதனுடைய எல்லைப்பகுதியில் இருக்கிற அத்தனை ஊர்களையும் அழிக்கின்ற போது அவன் நடத்துகின்ற அந்த செயல்பாடுகள், குறிப்பாக நகர் வாயில்களில் திறக்காதனால அங்கே இருக்கிற பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுடைய வயிறை கிழித்து அங்கே உள்ள குழந்தைகளை கொள்வது கொடுமையானது. இப்போ 4ஆம் பகுதிக்கு வருகிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 22 இஸ்ரேல் அரசன் மெனகேம். இப்போ இஸ்ரேலில் 3 அரசர்களை பார்த்துருக்கிறோம். சக்கரியா 3 மாதங்கள், அதாவது 746. அதற்கடுத்து சக்கரியாவை கொலை செய்த ஷலூம், அவன் அரசனாகிறான். ஷலூம் 1 மாதம்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான், அதாவது 745 1 மாதம். அதன் பிறகு அவனை கொலை செய்த மெனகாம் 745 அரசனாகிறான். அவனை பற்றிய செய்திகள் தான் இப்பொழுது இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இடம்பெறுகிறது. இவன் எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய இவன் 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்க வேண்டும். தொடருங்கள். 17ஆம் வசனம். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் காதியின் மகன் மெனகேம் இஸ்ரேலின் அரசனாகிய சமாரியாவில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 10 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 45 அப்படின்னா 40 35 என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஏறக்குறைய 38 என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே 10 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது 38ஆம் ஆண்டு வரை தான் என்னுடைய ஆட்சி காலம் இருக்கிறது. 45ஐயும் 38ஐயும் இணைத்து விட்டு 6 ஆண்டுகள் என்றால் கூட 8 ஆண்டுகள் என்ற கணக்கு வரும். 8 அல்லது 9 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் என்பது ஓராண்டு 2 ஆண்டு வேறுபாடுகள் எல்லாம் வரலாற்றிலே மிக இயல்பானது. சரியாக நாம் காலத்தை கணித்து சொல்ல முடியாது பழைய வரலாறுகளில். ஆனால் சில வரலாற்று அல்லது விவிலிய அறிஞர்கள் ஒரு பட்டியல் தந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் வெவ்வேறு நபர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியலில் குறிப்பாக இந்த மனகேம் என்கிறவர் 745 738 வரை ஒரு 8 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் காதியின் மகன். இவர் காத் என்கிற அந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்று கணிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லப்படவில்லை. அவருடைய அந்த பின்புலம் அல்லது இவரோடு தொடர்புடைய நபர்கள், இவர்களை அடிப்படையாக வைத்து தான் அவருடைய குலங்களை நிர்ணயிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது மனகேம் என்கிற அந்த பேர் அடிப்படையில் கூட வர வாய்ப்பு இருக்கிறது.
எந்த குலத்தில் அந்த மனகேம் என்கிற பேர் அதிகமாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக வச்சு கூட அந்த குலத்தை கணிப்பார்கள். எனவே இந்த குலம் காத். இது டிரான்ஸ்ஜோர்டன் அல்லது யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிற அந்த பகுதி. அதாவது மனாசே, காத், அதே மாதிரி ரூபன் என்று வரிசையாக வரும். எனவே காத்துக்கு கீழே ரூபன் வருவார். இந்த 3 இனங்கள் தான் யோர்தானுக்கு அக்கறை பகுதி. நம் மத்தியில் இருக்கிற இனம் காத்து. இந்த காத்திலிருந்து வந்திருக்கலாம் என்கிற கருத்து. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்கிற அந்த செய்தி இங்கே இருக்கிறது. தொடர்ந்து 18. அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான், மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. ஏறக்குறைய வெர்பாட்டிம், வார்த்தைக்கு வார்த்தை அதே சிந்தனையை இங்கேயும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சக்கரியாவுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதே செய்தி தான் இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சக்கரியாவுக்கு ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான், இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கி நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை என்று 9ஆம் வசனம் சொல்லியது 15ஆம் அதிகாரம். அதே மாதிரி 18ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம், அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான், மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்குள்ளாக்கி நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. வடநாட்டு மன்னர்களுக்கெல்லாம் வழக்கமாக சொல்லுகின்ற அந்த செய்தி, அந்த வாக்கியம் இதுதான். அவர்களுடைய செயல்பாட்டை குறிப்பதற்கு இந்த இணைச்சட்ட மரபு, அரசர்கள் புத்தகம் இந்த ஒரு சிந்தனையைத்தான் பயன்படுத்துகிறது. அதாவது இவர்கள் 1ஆம் யெரொபெயாமுடைய அந்த செயல்களையே செய்தார்கள். அவர் என்ன படிப்பித்தாரோ அதே கட்டளைகளை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதைத்தான் இது குறிக்கிறது. நல்ல அரசர்களாக, நேர்மையுள்ள அரசர்களாக வாழவில்லை, நேர்மையற்ற அரசர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை இது குறிக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த பூல் என்பது இந்த அரசர்கள் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அவன் வேறு யாரும் அல்ல, திக்லத் பிளேசர். இப்போ நாம் அசிரிய பேரரசுக்கு போகிறோம். பல இனங்கள் இணைந்து ஒரு இனத்தின் தலைவனை அரசனாக கொள்வார்கள். இந்த அரசனுக்கு கீழே நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க. இதுதான் வழக்கமான முறை. நீங்கள் அசிரிய பேரரசுனா முழுக்க முழுக்க அசிரியர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் எடுக்கக்கூடாது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுமே, ரோமை பேரரசு. நமக்கு தெரிந்து ரோமை பேரரசில் பாலஸ்தீனா பகுதியில் ஆட்சியாளர் யார்?